கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக. நன்றி. நான் இன்னைக்கு இந்த குடும்பத்தோட, எங்கள் குடும்பத்தோட நான் உயிரோடு இருக்கிறது பெரிய காரியம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்து உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன்னாக்கா ஆண்டவர் செய்த ஒரு காரியம், பெரிய காரியம். குடும்பத்தோடு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அதில் இருந்து தப்பிச்சு நாங்கள் வந்திருக்கிறதுனா அதுதான் பெரிய காரியம். ஆண்டவரோட கிருபை தான் எங்களை தாங்கி வழி நடத்துது. அந்த காரை அப்படியே அந்த பைப்பில் இருந்து மேலே தூக்கி வைக்குது. இங்கிருந்து அடித்து தூக்கிடுச்சு எங்களை, சர்ன்னு இழுத்துட்டு போகுது. ஆனால் அந்த இடத்துல இருட்டு தான், பைப்பு பெரிய பைப்பு, இந்தாண்டு திரும்ப முடியாது, இந்தாண்டு பக்கமும் திரும்ப முடியாது. அப்படி ஒரு கட்டத்தில் இருந்து எங்களை தூக்கி அப்படியே காரை தூக்கி வச்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். எனக்கு இது ரொம்ப எத்தனையோ மாதம் எனக்கு பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு அந்த இது வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஒரு இது கொஞ்ச நேரம், ஒரு செகண்டில் ஏதோ ஒன்று அடித்த மாதிரி என் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அதிலிருந்து நாங்கள் வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேயும் ஆண்டவர் கிருபையாக இருந்து ஒரு நாளும் என்னை நடத்தி 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 சமாதானத்தோடு கொடுத்து எங்களை நடத்தி யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. எங்கள் அம்மாவை தவிர, எங்கள் அம்மாவுக்கு தான் கை உடைஞ்சிருச்சு, மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. யாருக்கும் ஒரு சின்ன காயும் இல்லை. 6 பேர் போனோம். இந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு அடியும் இல்லாமல் எங்களை கண்மணி போல காத்து தூக்கி நிப்பாட்டினார் பாருங்க. அவருக்கு தான் நன்றி சொல்கிறேன். அவரோட தயவு, அவரோட கிருபை, அவரோட இறக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் நானும் ஒருத்தர், எங்கள் குடும்பமும் ஒன்று. அதிலிருந்து நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ஆண்டவரோட கிருபை. ஹென்றி அவர்கள் என்னிடத்திலே தங்களுடைய சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அம்மா நம்மோடு கூட கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நான் திடீரென்று விழுந்தேன். அதன் மூலமாக என் கை பகுதியிலே ஒரு முறிவு உண்டானது, ஒரு அயர்லைன் கிராக் ஒன்று உண்டானது. நான் மருத்துவமனையிலே உடனே சேர்க்கப்பட்டேன். நம்முடைய போதகருக்கு உடனே நான் அழைப்பு கொடுத்த போது நம்முடைய போதகர் இடத்திலே நான் கண்ணீரோடு கூட இப்படியாக நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நான் அறிக்கை செய்தேன். நம்முடைய போதகரும் என்னை ஊக்குவித்தார். அதே சமயத்தில் எனக்காகவும் ஜெபித்தார். அந்த மருத்துவமனையிலே நான் எமர்ஜென்சியில் இருந்தபோது 2 நபர்கள் எனக்காகவும் கூட ஜெபித்தார்கள். ஆர்த்தோபெடிக் டாக்டர் பிரியமானவர்களே, என்னுடைய கை சூழ்நிலையை பார்த்து 3 மாதம் எடுக்கும் நீங்கள் பூர்ண சுகம் அடைவதற்கு என்று சொல்லி ஒரு ஸ்ப்ளிண்ட் ஒன்று போட்டு அவர் இப்படியாக எனக்கு மருத்துவம் கட்டினார்கள். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். முதல் ஒரு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அங்கே அந்த கிராக் அது அல்லது அந்த முறிவு ஒன்று சேருவதை போல கண்டார்கள். பின்பு 2வது எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாம மகிமை அடைய அந்த கிராக் முற்றிலுமாய் சுகம் அடைவதை டாக்டர்ஸ் கண்டார்கள். நான் யெகோவா ராஃபா, என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று அவருடைய நாமத்தை நான் துதிக்க கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். டாக்டர்ஸ் கூட என் கரத்தில் வந்த சுகத்தை கண்டு அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். மீண்டுமாக இயேசுவா ஆண்டவருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அம்மா தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள்.